ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், கூடிய சீக்கிரமே நம்ம பாலு பற்றிலாம் எல்லா விஷயத்துக்கும் மன்னிப்பு கேட்டுட்டு நம்ம பாலுவும் எழிலும் பார்த்திங்கன்னா ஒன்று சேர்ந்துட்டாங்களாம். எந்த ஒரு பிரச்சனையுமே இருக்காது அப்படின்னு யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ அவங்களாம் நம்ம வீடியோக்கள் லைக் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா அதே போல் நடந்துச்சுன்னா நம்ம கையலுக்கு பார்த்திங்கன்னா எந்த ஒரு வருத்தமும் கிடையாது. இப்போ எல்லாத்தையும் தாண்டி நம்ம பாலுவும் பார்த்திங்கன்னா பயங்கர கொலை வெறியில் இருக்காங்க. அதே கொலை வெறியோட நம்ம எழிலும் இருக்காங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் பார்த்திங்கன்னா எப்படியாவது இந்த கல்யாணத்தை சிறப்பாக நடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஒவ்வொரு விஷயத்துலையும் யாருக்குமே எந்த ஒரு மன கஷ்டமும் ஏற்படக்கூடாது. அது மட்டும் இல்லாமல் யாருக்குமே பத்திரிக்கை கொடுக்காம மிஸ் பண்ணவும் கூடாது. எல்லாருமே வரணும், சந்தோஷமாக ஆனந்தியை வாழ்த்திட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய அம்மா ஒரு பக்கம் ஆசையோடு காத்துக்கிட்டு இருக்காங்க. இந்த ஆசையெல்லாம் நிராசையாகும், இதெல்லாம் கனவாக போகும் அப்படின்ற மாதிரி நடக்கும்போது அவங்களுடைய கஷ்டம் எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா சொல்லவே வார்த்தையே இல்லை. அந்த அளவுக்கு இருக்க போது திரும்ப நம்ம ஷாலினியும் தப்பு செய்கிறாங்க, அதே போல் ஆனந்தியும் தப்பு செய்கிறாங்க. முகூர்த்த புடவை எடுக்கிற வரைக்கும் நம்ம எதுக்காக சொல்லாமல் மறைச்சி வச்சுட்ருக்கணும். அதே போல் அதாவது துணிக்கடையில் கூட பார்த்திங்கன்னா நம்ம ஆனந்தி இதை பற்றி கவலைப்பட்டு வருத்தப்பட்டு அழுதுகிட்டு இருக்காங்க. அப்போது நம்ம கையலுக்கு பார்த்திங்கன்னா நல்லாவே தோணுது, இவங்களுக்குள்ளே ஏதோ பிரச்சனை இருக்குது. இவங்களை ஃபஸ்ட்டு இவங்களுக்குள்ளே இருக்கிற உண்மையை தான் என்னால் கண்டுபிடிக்கவே முடியல அப்படின்ற மாதிரி ரொம்ப கவலையாக இருக்காங்க. அப்போவும் அந்த நேரத்தில் கூட உண்மையை சொல்லியிருந்தால் நம்ம கையல் பார்த்திங்கன்னா பெருசாகவே எடுத்துருக்க மாட்டாங்க, கல்யாணத்தை நிறுத்திடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. இப்போது எல்லா விஷயங்களும் தாண்டி அதாவது தாலி கட்டுற நேரத்துலையே சொல்ல போகிறாங்க நம்ம ஷாலினி, தப்பு இல்லையா, கூடிய சீக்கிரமே சொல்லிட்டா இந்த கல்யாணத்தை நிறுத்துருவாங்க இல்லையா. அந்த நேரத்தில் கூட பார்த்திங்கன்னா ஷாலினி அப்போ கடகடன்னு கல்யாண வேலையெல்லாம் ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருக்கீங்க இல்லையா, அதனால தான் வீட்டை விட்டு போகணும், உங்களையெல்லாம் பிரியணும் அப்படின்னு சொல்லிட்டு அவள் அழுதுகிட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி தான் சொல்லி நல்லாவே நம்ம கையில் ஏமாற்றிக்கிட்டு இருக்காங்க, சமாளிக்கிறத விட்டுட்டு நம்ம கையில் நம்ப வச்சு ஏமாத்துறத விட்டுட்டு உண்மையை சொல்லிட்டா யாருக்குமே எந்த ஒரு கஷ்டமும் இருக்காது. அதே போல் நம்ம எழிலுக்கும் பார்த்திங்கன்னா பாலு தான் ஆனந்தி லவ் பண்ணுற பொண்ணு அப்படின்ற மாதிரி விஷயம் தெரிஞ்சிச்சுன்னா நம்ம எழிலும் பார்த்திங்கன்னா ஒதுங்கி போயிடுவார், கோவப்பட மாட்டார், ஆத்திரப்பட மாட்டார். எல்லாத்துக்குமே காரணம் நம்ம ஷாலினியும் இப்போது ஏன்னா உண்மை தெரியல அப்படின்னாலும் பரவாயில்ல, அவங்களுக்கு உண்மை தெரியல அப்படின்ற மாதிரி விட்டுருப்பாங்க. இப்போது உண்மை தெரிஞ்சும் நீ இத்தனை நாளாக மறைச்சி வச்சிட்ருக்க, எங்களையெல்லாம் நம்ப வச்சு ஏமாத்திருக்க அப்படின்ற மாதிரி நினைக்கும் போது அப்படின்ற மாதிரி தெரியும் போது கையிலுடைய வேதனை எந்த அளவுக்கு இருக்கும் நினச்சி கூட பார்க்க முடியல. எல்லா விஷயங்களும் பார்த்திங்கன்னா நம்ம ஆனந்தி அண்ட் ஷாலினி இவங்க 2 பேருக்குள்ளேயே செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இப்போது இன்னொரு பக்கம் நம்ம மூர்த்தி, தனம், காமாட்சி அம்மா, தேவி எல்லாருமே சந்தோஷமாக இருக்காங்க. முகூர்த்த புடவை எடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு, ஆனந்திக்கு கல்யாணம் ஒரு நல்ல மாப்பிள்ளைக்கு கொடுக்குறோம், ஒரு நல்ல பெரிய இடத்துல கொடுக்குறோம் அப்படின்னு எந்த அளவுக்கு அவங்கள கனவுகளோடு காத்துக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் வீணாக போகுது அப்படின்னா கண்டிப்பாக மிகப்பெரிய கொடுமையிலும் கொடுமை என்ன கொடுமை அப்படின்னு பார்த்தாக்கா நம்ம தேவிக்கும் கையலுக்கும் பார்த்திங்கன்னா பிரச்சனை முட்டுது. இத்தனை நாளாக ஒரு சொல்லு கூட நம்ம தேவியை கையல் சொல்லிக்கிட்டு இருக்க மாட்டாங்க, கையலை தேவி சொல்லியிருக்க மாட்டாங்க. கடைசி நேரத்தில் இப்படி ஒரு பிரச்சனை எப்படிட்டா நம்மளுடைய வாழ்க்கைக்குள்ளே வந்துடுச்சு அப்படின்னு யோசிக்கக்கூடிய நிலமையில பார்த்திங்கன்னா நம்ம கையலுடைய நிலமை மோசமாக போய்கிட்டு இருக்கு. இப்போது நம்ம வேதவல்லியும் பார்த்திங்கன்னா எப்படியாவது வேதவல்லியோட சேர்த்து வச்சிடணும், மாமியார் மருமகளோட சேர்த்து வச்சிடணும், விக்னேஷோட சேர்த்து வச்சிடணும், அவனுடைய புருஷனோட சேர்த்து வச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கையல் பார்த்திங்கன்னா எவ்வளோலாம் போராடுறாங்க. ஃபஸ்ட்டே பார்த்திங்கன்னா சங்கரிக்கு பத்திரிக்கை கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி போனாங்க. அங்கே அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு வெக்கப்பட்டு குறுகி போயிட்டு வீட்டுக்கு வந்துட்டாங்க. யார்கிட்டையுமே இந்த உண்மையை சொல்லவே இல்லை. இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா இப்போது வேதவல்லியோடைய வீட்டுக்கு போகலாம் அப்படின்ற மாதிரி முடிவெடுக்கிறாங்க. ஏன்னா வேதவல்லியும் சரி விக்னேஷும் சரி எந்த அளவுக்கு கெட்டவங்களாக இருந்தாலும் நம்மளுடைய கடமை அப்படின்றது ஒன்று இருக்கு இல்லையா. ஒரு மச்சினிச்சு அவளுக்கு கல்யாணம் அப்படின்னும் போது ஒரு நாளைக்கு இல்லை ஒரு நாள், அதாவது நல்லவராக திருந்துவார், தேவியை ஏற்றுக்குவார். அன்னைக்கு கேட்கலாம் இல்லையா, நான் தான் தப்பு செஞ்சேன், நீங்கள் நல்லவங்க தானே, நீங்கள்
எனக்கு பத்திரிக்கை கொடுத்துருக்கலாம் இல்லையா, வாங்கன்னு சொல்லியிருக்கலாம் இல்லையா அப்படின்ற மாதிரி ஒரு சொல்லு நம்மளுக்கு பின்னாடி வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காமாட்சி அம்மாவும் பார்த்திங்கன்னா கயலும் 2 பேருமே வந்து வேதவள்ளி கிட்ட போயிட்டு பத்திரிக்கை கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி முயற்சி பண்ணுறாங்க, சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இப்போது இந்த வார்த்தை சொல்லும்போது தான் வந்து கயலுக்கும் சரி தேவிக்கும் சரி இவங்க ஒன்று பேச அவங்க ஒன்று பேச நம்ம தேவியுடைய வாயிலிருந்து பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய வார்த்தை வந்துடுது. உண்மையிலே வந்து ஒரு அடி அடிச்சிருந்தா கூட வந்து நம்ம கயல் அப்போவே மறந்து தூக்கி போட்டிருப்பாங்க, ஏன் தங்கச்சி தான் அடித்தா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் என்னுடைய குழந்தைய பிரிஞ்சு நான் இங்கே எந்த அளவுக்கு கஷ்டப்படுறேன்னு உங்களுக்கு தெரியுமா? உங்களுக்கும் ஒரு குழந்தை குட்டி ஆயிருந்தா இந்த வழி என்னன்னு உங்களுக்கு புரியும். உங்களுக்கு போய் எதுக்காக புரியும்? உங்களுக்கு தான் வந்து புழு பூச்சி கூட உருவாகலையே உன் வயிற்றில், உங்களுக்கு குழந்தை குட்டி எதுவுமே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தேவி பார்த்திங்கன்னா ரொம்ப பெரிய வார்த்தையை விட்டுட்டாங்க. இதனால் வந்து நம்ம கயலுக்கு எந்த அளவுக்கு வந்து மனசு வலிக்கும் அப்படின்னு நம்ம தேவி புரிஞ்சிக்காமல் பேசிட்டாங்க. கண்டிப்பாக வந்து வெளியில் சொல்ல முடியல, அழ முடியல, அந்தளவுக்கு வலியையும் வேதனையும் தாங்கிக்கிட்டு நம்ம கயல் பார்த்திங்கன்னா பொறுமையாக இருக்கிறதே வந்து வேறு லெவல்னு கூட சொல்லலாம். நம்ம கயல் தான் பொறுமையாக இருக்காங்க, எழில் ஏன் பொறுமையாக இருக்கணும்? கயலுக்கு தான் வந்து கூட பிறந்த தங்கச்சி தப்பு பண்ணிட்டா, தப்பாக பேசுகிறா, பரவாயில்ல விடுறா அப்படின்னு சொல்லி ஏற்றுக்கலாம். இப்போது எழில் ஏன் கவனிக்கணும்? எழிலெலாம் கவனம் இருக்க மாட்டார். அதே போல் தான் வந்து எழிலும் பார்த்திங்கன்னா கயல்கிட்ட கேட்டுக்கிட்டு இருக்காங்க, நம்ம என்ன குழந்தை பெற்றுக்க முடியாத நிலமையிலையா இருக்கோம்? நம்மளுக்கு வந்து ஒரு புள்ள குட்டி ஆகணும், நம்மளுக்குன்னு ஒன்று இருக்கணும் அப்படின்ற மாதிரி தானே வந்து ஆசை. எல்லாத்துக்கும் காரணம் யார்? தேவியுடைய வாழ்க்கை வீணாக போகுது, வாழா வெட்டியாக இருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு தானே நம்ம ஒதுங்கி இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எழில் பார்த்திங்கன்னா ரொம்ப கோவப்பட்டுக்கிட்டு இருக்காரு. எல்லா கோபத்துக்கும் கடைசியில் முடிவு என்னென்னா நம்ம தேவியை விட்டுட்டு, அதாவது நம்ம கயலை விட்டுட்டு எழில் பார்த்திங்கன்னா கோபப்பட்டு கோச்சிக்கிட்டு போகிறாரு வீட்டை விட்டு. இதுதான் கடைசி முடிவு. இப்போது நம்ம கயல் பார்த்திங்கன்னா எப்படியாவது வந்து சமாதானப்படுத்தி வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு முயற்சி பண்ணிகிட்ருக்காங்க. எந்த ஒரு முயற்சி எடுத்தாலுமே வந்து இனிமேல் நான் இந்த வீட்டில் இருக்கவே மாட்டேன் அப்படின்ற மாதிரி முடிவு தெளிவாக இருக்காங்க நம்ம எழில் எடுத்துருக்கிற முடிவும் ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா நியாயமானது தான். ஏன்னா நம்ம தேவியுடைய வாழ்க்கையை காப்பாற்றணும், அவங்களுடைய புருஷனுடைய சேர்த்து வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கயல் ஏன் அடிச்சுக்கிட்டு இருக்கணும்? அவங்களுடைய வாழ்க்கையை அவங்க பார்த்துக்கிட்டோம், நம்மளுடைய வாழ்க்கை நம்ம பார்த்துக்கிட்டோம். ஏன்னா தேவியும் வந்து ஒரு அதாவது பொறுப்பு எடுத்துக்கக்கூடிய ஒரு மனுஷி தானே, அவளும் வந்து ஒரு பிள்ளைக்கு தாயாயிட்டா, இதுவும் வந்து வேலைக்கும் போகிறா. அப்படி இருக்கும்போது அவளுடைய வாழ்க்கையை பார்த்துக்கிறா, நம்மளுடைய வாழ்க்கையை நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு வந்து ஒரு குழந்தை குட்டி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கயல் பார்த்திங்கன்னா ஒரு தெளிவான நல்ல முடிவை எடுக்கணும் அப்படின்ற மாதிரி தான் வந்து எல்லாருடைய ஆசையுமே எதிர்பார்ப்புமே. என்னதான் நடக்கும், என்னதான் வந்து முயற்சி பண்ண போகிறாங்க நம்ம கயல் அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ கேட்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.